தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். 70 வருஷ அரசியல், உங்களுடைய ஒட்டுமொத்த மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, 40 வருஷமா வேட்பாளர்னா இந்த அமைச்சர் பெரிய ஆளு, இந்த அமைச்சர் நிறைய செல்வாக்கு, நிறைய காசு வச்சிருக்கார். இந்த ஊழல் அரசியல் அமைச்சர்களையும் ஊழல் குடும்பத்தையும் தூக்கி எறிவதற்காக கட்சியுடைய உட்கட்டமைப்பை அமைதியாக பொறுமையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பார்கள். கட்சியுடைய உட்டமைப்பு தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடை நடக்கும் பொழுது கட்சியுடைய உட்கமைப்பு எந்த அளவிற்கு 70 வருட கட்சிகளுக்கு நாம் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போறோங்கிறத பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கு நடுவில் எப்ப நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்தாலும் மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளாக இருந்தாலும் போராடும் பொழுது ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் இங்கே பதிவு பண்ண நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய பாலியல் பிரச்சனை உருவானது. இன்றைக்கு இருந்த ஆளும் கட்சி அதை மூடி மறைக்க பார்த்தாங்க. நம்மளுடைய தலைவர் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகுதான் தமிழகம் முழுவதும் எங்கே சார் என்கின்ற குரல் ஒலித்தது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வினாடியும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம். அப்படி குரல் கொடுத்துட்டு நம்மளுடைய ஒரே குறிக்கோள், நம்மளுடைய மாநாட்டில் தலைவர் அவர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணார். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக, ஊழல், குடும்ப ஆட்சி, அதோடு சேர்ந்து கொள்கை எதிரி பிஜேபி. தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசை நாம் எப்பொழுதும் எதிர்ப்போம். இந்த டைரக்ஷன்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கும் பொழுது இந்த புலி அமைதியா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு என்ன பார்க்க மாட்டீங்களா, என்னையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, திமுக கூட்டணியை உருவாக்கிட்டோம், எதிர்கட்சிகளை எப்படி செட் பண்றது, எவ்வளவு பெரிய நெரேட்டிவ் தெரியுங்களா? இதுதான் மத்தியில் ஆளும் பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு மற்ற மாநிலங்களில். ஆனா இங்க எப்படி செய்யறாங்கன்னா, அதாவது போன 2ஆம் ஆண்டுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்தார். ஒரு நண்பரா ஒரு ஆலோசனை சொல்லலாம். ஏன் வந்தாரு? எதிர்காலத்தில் முதலமைச்சராக கூடிய எல்லா தகுதியும் நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கக்கூடிய வலு இருக்கு. இளைஞர்களோட செல்வாக்கு, பெண்களோட செல்வாக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடோட செல்வாக்கு இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூல இங்க வராரு. அவருடைய பதிவு பண்றாரு, பேட்டி கொடுக்கிறாரு. மக்களை அவரு முழுமையாக 24 மணி நேரம் சந்திப்பதற்கு முன்பாகவே 20% மக்களை சந்திக்கும் பொழுது அப்ப அவருடைய ஒரே ஒரு கடமை, அந்த கடமை இன்னும் சில நாட்களில் முடிவற்று ஒவ்வொரு நொடியும் மக்களை நோக்கி என்னுடைய தலைவரும் இங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வரும்பொழுது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரே தலைவராக கட்சியாக தமிழகத்தில் இருக்கும். இப்படி நம்மளுடைய பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏதோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட்டிட்டு வந்தவொடனே ஒரு பெரிய டிஎம்கே நமக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க, பீகார் ஹிந்தின்னு. இப்ப திமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகனை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதோடு சேர்ந்து ஐபேக் அப்படி ஒரு நிறுவனத்தோடு சைன் போட்டிருக்காங்க. ரிஷி அவர்கள் யூபிலேருந்து வந்தவர், முழுக்க பிஜேபிக்காக ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் ராபின் சர்மா மகாராஷ்டிராவில் காங்கிரஸுக்கு எதிராக ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் திரு சுனில் அவர்கள். ஏன்னா இவங்க பேர்லாம் ஏன் சொல்கிறேன்னா, பிகேவை பற்றி என்னெல்லாம் பேசுனாங்களோ இந்த மீடியாவில் பதில் கொடுக்கணும்ல, எங்களுக்கும் அரசியல் தெரியும்ல.
70 வருஷம் கட்சியை நடத்துறவங்க 3 ஸ்ட்ராட்டஜியஸ் அக்ரிமெண்ட் போட்டு என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எதிர்கட்சிகள் எப்படிலாம் உடைக்கணும், எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் சுற்றி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும், அப்புறம் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும், பல பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும். நமக்குள்ள பல பொய் பிரச்சாரங்களா இருக்கும், நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. அப்படி செட் பண்ணப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது டெல்லியில மோடி உட்கார்ந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு, இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க. அதுதான் புரியல. நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், எங்க தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனைகள் குரல் கொடுக்கறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம வந்து எங்க தலைவரை பார்த்து, அது ஒரு தொழில், என்னுடைய தொழில், பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்குது. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி அக்காக்கெல்லாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி. எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணாநிசுட்டி பிரச்சனையை கையில் எடுக்கும் பொழுது, மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும் பொழுது, எங்கே சார் அங்க பிரச்சனை கொடுக்கும் போது திடீர்னு சட்டையை கழட்டிட்டு சாட்டை அடிச்சுக்கிறது. என்னடா அரசியல் பண்றீங்க? யாருக்காக இந்த அரசியல்? பாவம் மோடி அவர்கள் டெல்லியில் உட்காந்து நமக்காக ஒரு பையன் சாட்டையில் அடிச்சிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் நினைக்கும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்திருக்காங்களே, அப்பயே கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க பிஜேபியில். யார தலைவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க. இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவரையும் கட்சியும் தொட்டால் உங்களுடைய உண்மையை தூக்கி எறிவோம் மக்கள் மத்தியில். எழுதி கொள்ளுங்கள். எங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது. நாங்க ஒன்னும் 10 வருஷம் ஆட்சியில் இல்ல, ஊழல் பண்ணல, ஊழல் பண்ண பணத்தை போய் லண்டன்ல வச்சு கொண்டாடல. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமால சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இதுவா அரசியல்? 2018 2021 ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? 2021 ஆட்சி அமைத்த பிறகு ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய எந்த செயலும் ஊழல் தான். நியாயமாக ஒரு நாள் ஷூட்டிங்க்கு கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு 15 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு நடிகைகள் வேலை செய்து மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல், அந்த ப்ரொஃபஷனலை இழிவுபடுத்தி எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு நீங்க 72 to 72 நீங்கள் வந்து இழிவு செய்தீர்களோ, அதனால தான் நீங்க எம்ஜிஆர் இறக்க மறையும் நீங்க வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்க, நீங்க ஒர்க் அவுட் ஹோம்ல உட்காந்துட்டு இருந்தீங்க. 2 மாசம் பொறுமையா உட்கார்ந்து கட்சியோட உட்கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. எதற்காக? ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்காக. உங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. போதும், உங்களுடைய அரசியல் போதும். பார்த்து 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 என்ன இளைஞர்கள் கூட்டம் இருக்கும். ஆமா, பொதுக்குழு ஃபுல்லா இளைஞர்கள் கூட. 1949 அண்ணா உருவாக்கிய போது இளைஞர்கள் மட்டும்தான் கட்சியில் இருந்தாங்க. உங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி 42 வயசுல முதலமைச்சர் ஆனாரு. அவர் மட்டும் இளைஞர் இல்லையா? இளைஞர்கள் கூட்டம் இந்த 2026 புதிய முடிவு எடுக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாற்றங்களை உருவாக்கும். ஸோ திமுகவோட அஜெண்டா படி இன்னைக்கு பிஜேபியோட அண்ணாமலையும் செட் பண்ணி முடிச்சுட்டாங்க. நீங்க திடீர்னு நாளைக்கு ஏன் திருப்பி வந்து அண்ணாமலை திடீர்னு வந்து ஒரு பிரச்சாரம் வைக்கும் போது நம்ம போய் அவர் திட்ட வேணாம். அதாவது கட்சியை உட்டமைக்கும் போது நான் கேட்டேன், அதோடைய ஸ்ட்ரக்சரை கேட்கும் போது நான் சொன்னேன் பொதுச்செயலாளர்கிட்ட, நான் இந்த ஐடி விங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். இந்த அண்ணாமலை அவர்கள் பேசின உடனே உலகம் ஃபுல்லா ஐடி விங் இருக்கு. கட்சி நாடு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா ஐடி விங்க வந்து தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஐடி விங்க போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் ஐடி விங் இருக்கணுமே தவிர திமுக மாதிரி ஒரு 300 பேரை போட்டு யாரா திட்டலாம், ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு யாருக்கு லைக் போடலாம், அப்பான்னு சொன்ன உடனே வந்து ட்ரெண்டிங் எப்படி உருவாக்கலாம், இந்த செட்டிங் வேலைலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. சொன்ன அடுத்த செகண்ட் 2 நாள்ல கண்டென்ட்டும் கொடுக்க வேணாம்,
இதை செய்யுங்கன்னு சொல்ல வேணாம், அடுத்த செகண்ட் அவங்க எடுத்து போடுறாங்க டேட்டாவை. இத பாருங்க, நீங்க சொன்னதுக்கு இது பதில். நான் பொதுச்செயலாளர் சொல்ல, அண்ணே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே, போதுண்ணே விட்டுருங்கண்ணே, பாவண்ணே, எவ்வளவுதான் பிரியாணி போடுவீங்க, போதும். அதனால திரு அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள், உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையாக இருக்கு. அதனாலதான் எந்த மீட்டிங் கூப்பிடுறதே இல்லை, அடுத்த நாள் கூப்பிடுறாங்க மீட்டிங் கூப்பிட்டா. கட்சியோடைய தலைவரை மீட்டிங்லேயே வச்சுக்கிறது இல்லை. ஸோ உங்க கட்சிக்கு பூத் கமிட்டி மீட்டிங்லேயே இல்லை, அதுக்குள்ள ஏன் கட்சியை பார்த்து, ஏன் தலைவரை பார்த்து என்ன ஒரு பெண்களை நோக்கிய விமர்சனம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பெண்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள் தமிழக அரசியலில். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் லாஸ்டா உங்களுக்கு, இதுதான் பதில் எங்களுடைய தோழர்கள். ஏன்னா எங்களுடைய குறிக்கோள் ஆல்ரெடி தலைவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு, திமுக மத்தியில் ஆளும் பிஜேபி. எங்களுடைய குறிக்கோள் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு. சும்மா திடீர்னு திமுக செட் பண்ணி தாவேக்கள் குழப்பம், ஜாதி பிரச்சனை, இங்க எங்கப்பா ஜாதி இருக்கு? எங்களுக்குள்ள ஒரு ஜாதியும் கிடையாது. இந்த ஜாதியை உருவாக்குனது நீங்க. 70 வருஷமா திமுக தான் ஜாதியை உருவாக்கி தேர்தல் அரசியல் வச்சிட்டு இருக்கீங்க. யாருக்கு தெரியுதோ, எனக்கு தெரியும், அங்கிருந்தா வந்த வேலை பார்த்துட்டு. உடனே கேட்பாங்க, நீங்க அங்கதானே வேலை பார்த்தீங்க? திரு எம்ஜிஆர் அவர்களும் 20 வருஷத்துக்கு மேல அங்கதான் வேலை பார்த்தாரு, உண்மை தெரிஞ்சிச்சு, வெளியே வந்துட்டாரு, அவ்வளவுதான் சப்ஜெக்ட். எம்ஜிஆர் நடத்திருந்தா உட்காந்து கான்ட்ராக்ட் வாங்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கலாமே, ஏன் வெளியே வந்தாரு? அண்ணாவுடைய குறிக்கோளை நிறைவேற்ற முடியல, வெளியே வந்தாரு. ஜெயிச்ச பிறகு அண்ணாவோட குறிக்கோளை நிறைவேற்றினாரு. இன்றைக்கு அண்ணாவுடைய குறிக்கோளையும் பெரியார் அவர்களுடைய குறிக்கோளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர், ஒரே கட்சி தமிழக வெற்றியோட கழகம். ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் அறிவாலயத்தில் நீங்க பெரியார் போட்டோ வச்சது இல்ல, இன்றைக்கு அறிவாலயத்தில் அம்பேத்கர் சிலை நீங்க வச்சது இல்ல. நீங்க சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதி இருக்கு? வேங்கவேல் பிரச்சனைல யாரு தவறு செய்தா அப்படின்னு பார்த்தா, யாரு தண்ணியை குடிச்சாங்களோ அவங்களே தவறு செஞ்சுட்டாங்க. என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு, வா சூப்பர். என்ன ஒரு அப்பா, யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரணைலாம் கிடையாது, அவங்க மேலேயே பழிய போட்டுரு, கேஸ் முடிஞ்சு, ஃபைல் க்ளோஸ்டு. இதுதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு. ஒரு பெண்ணு போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அண்ணா குடிச்சு எஃப்ஐஆர் லீக் பண்ணிடு, அந்த பெண்ணை கேவலமா பேசட்டும் சமூகம். இதுதான் காவல்துறை. நம்ம காவல்துறையை திட்டுறோம், காவல்துறையெல்லாம் திட்டவே கூடாது. காவல்துறையை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? நம்மளுடைய அப்பா ஹோம் மினிஸ்டர் தான். அப்பா வேற யாரு? ஹோம் மினிஸ்டர் சரியில்லை, பிரச்சனை ஹோம் மினிஸ்டர் சரியில்லை. இங்க காவல்துறை பாவம், அவர் என்ன பண்ணுவார்? ஐபிஎஸ் அதிகாரி மேல இருந்து ஆர்டர் வரணும்ல, மேல இருந்து ஆர்டர் வராம இல்ல தூக்கி 3 பேரை போட்டு, ஏன்? ஓபிசி கன்சாலிடேஷன். இந்த அரசியலை தூக்கி எறிங்க. தலித் மக்களை ஏன் தலிதா பார்க்க கூட மனிதனா பாருங்க. ஒரு பிரச்சனை ஒரு குழந்தைக்கு, அது யாரா இருந்தா என்ன, அது யாரா இருந்தான்னு கேட்டேன். அக்ரகாரத்தில் ஒரு பிராமின் குடிச்சாலும் நான் கொஸ்டின் கேட்போம். எந்த ஜாதியா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. மனிதம் தான் என்னுடைய தலைவருக்கும் எங்களுக்கும் முக்கியம். மனிதத்தை நேசியுங்கள். ஒரு தவறு நடந்தால் ஒரு காவல்துறை எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் ரீதியாக இருக்கிறது. அதனால்தான் காவல்துறைக்கு இன்னைக்கு கை கட்டப்பட்டிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்ல காவல்துறை தவறு செய்யுது, காவல்துறை இயக்கக்கூடிய அதிகாரம் தான் தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை நாம் உணர்த்தணும். அப்புறம் தலைவர் சொன்னார், பாசிசமா பாயசமா? அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேர் உட்காந்து டிவி டிபேட்ல பேசினாங்க, அது என்ன பாயசம், அவருக்கு அந்த அரசியல் தெரியல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கு. நேஷனல் பாசிஸ்ட் பார்ட்டி முசோலினி அவர்களால் 1ஆம் உலகப் போருக்கு பிறகு தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியோட குறிக்கோள் தொழிலாளர்களையும் ஏழ்மையும் ஒழித்து ஒரு அரசியல் அதிகாரத்தை மக்களால் உருவாக்குவது. அப்படி உருவாக்கும் பொழுது ஒரு இனவாத அரசியலை அவங்க கையில் எடுத்தாங்க. அதே இனவாத அரசியலை பிஜேபி எடுத்து தேர்தல் அரசியலை கையில் எடுக்கும் பொழுது அதற்கு தான் அதன் பெயர் பாசிசம் என்று சொன்னோம். பாயசம் சொன்னோடனே என்ன நினைச்சிட்டாங்கன்னா திமுகலாம், பரவாயில்ல அவர் நம்மளை கொஞ்சம் ஸ்வீட்டா தான் திட்டுறாரு, தெரியல
இன்னும் அவ்வளோ அரசியல் அறிவு கிடையாது. மூன்றாம் தலைமுறை இல்லை, மூன்றாம் தலைமுறை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. இவர்கள் எப்படின்னா பாயசம் சொல்லக்கூடாதுன்னு நாசிசம்னு சொல்லணும், அப்போதான் கொஞ்சம் புரியும். ஸ்ட்ரைட்டாக ஹிஸ்டரி புரிய வைக்கணும். நாசிசம் எப்படின்னா ஃபாசிசோடைய முசோலினியோடைய ஒருத்தரை பார்த்து வளர்ந்தார் அந்த காலத்தில், அவர் பேர் தான் ஹிட்லர். அவர் தான் வந்து ஃபாசிசத்தை உருவாக்குனார். நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் லேபர்ஸ் பார்ட்டி, அந்த கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சோசியலிஸ்ட், லேபர், தொழிலாளர்கள் எல்லோரும் சமம் அப்படிலாம் இருக்கும். நம்ம திமுக மாதிரி ஆஹா எவ்வளோ அழகா இருக்கு, அண்ணா அவர்கள் உருவாக்கி ரொம்ப அழகா இருக்கும். அண்ணா மூணாவது தலைமுறையில் ஒன்னே ஒன்று தான் ஊழல், சும்மா பேருக்கு வந்து பேசிக்குவோம், ஜனநாயகமே இருக்காது. நம்ம சட்டசபையில் பேசுவாங்கள்ல, நம்ம ராஜ்மோகன் அவர்களை போய் நம்ம எப்படி அவையை வந்து நடத்தினார், அவரை வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் ஆகிடலாம். சட்டசபை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறத காமிக்கிறதே கிடையாது. வேல்முருகன் அண்ணன் பேசினா கூட காமிக்கிறது கிடையாது, ரொம்ப ஓவரா பேசுற. உட்காரு, என்னடா ஜனநாயகம்? சட்டசபையில் பேசினா கூட ஒன்லி முதல்வர் பேசுவார், அங்கிருந்து பேப்பர் வரும், திடீர்னு முழங்குவார், கேமரா அவர் மட்டும் காமிக்கும். எதிர்கட்சி தலைவரை நான் கேட்கிறேன், எதிர்கட்சி தலைவர் சபையிலே இருக்க மாட்டார், வெளியே போயிருப்பாரு, அவரை பார்த்து கேட்டுட்டு இருப்பாரு. 10 மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றப்படும். உங்க அப்பா கலைஞர் காலத்தில் கூட அதை நிறைவேற்ற முடியல, பண்ணதில்லை. எவ்வளவு பெரிய தவறு! மானிய கோரிக்கைங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோடைய ஒரு உயிர் நாடி. ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து எதிர்கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு மானியத்தை நோக்கி கல்வி மானியம் இருந்தால் உட்கார்ந்து 2 நாள் டிபேட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி பிஜேபியோடைய பாராளுமன்றம் நடக்குதோ அங்கேயாச்சும் லைவ் போடுறாங்க, இங்க லைவும் கிடையாது. ஆனா இங்கிருந்து எம்பிகள் போய், நம்ம அக்கா கனிமொழி அக்காலாம் போய் ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது, ஜனநாயகம் பறிக்கப்படுங்க, பேச விடல. இங்க என்ன நடக்குது? எல்லாரையும் பேச விடுறீங்களா? எத்தனை நாள் சட்டமன்றம் நடக்குது? மக்களுடைய குரல் வலிகளை நீங்கள் வந்து சட்டசபையில் நெருக்கணும்னு நினைக்கிறாங்க, அங்கதான் ஜனநாயகம் இல்லை. சட்டசபையிலே ஜனநாயகம் இல்லைன்னா வீதிகளில் எப்படி ஜனநாயகம் இருக்கும்? இங்க ஜனநாயகமே இல்லை. ஸோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, எப்படி ஹிட்லர் முசோலினி பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய இன்றைய திமுக, அண்ணா இருக்கும்போது திமுக வேற, கொஞ்சம் அடுத்துக்கு அப்புறம் வந்தவங்க வேற. நம்ம கலைஞர் வந்தவொடனே கொஞ்சம் குடும்ப திமுகவை மாத்தினாரு, ஒரு 10 குடும்பம் இருக்கும். இப்ப திமுக அப்படின்னா ஒரே குடும்பம், 10 குடும்பம்லாம் கிடையாது, எல்லாரும் கிளம்பு, எல்லாம் ஒரே குடும்பம் தான். என் பையன், அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார், மருமகன், 2 பேர் தான். மித்த 10 குடும்பம். இதுதான் கலைஞர்கிட்ட இருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கும் உள்ள வித்தியாசமே. அங்க வேணாலும் நல்ல அப்பாவா இருக்கிறார், தமிழகத்திற்கு அப்பாவாக நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லை. கள்ளக்குறிச்சியில் 70 பேர் இறந்தாங்க. 70 பேர் இறக்கும் பொழுது நீங்கள் அங்க போகல. ஏன் போல? எதுக்கு போல? கள்ளக்குறிச்சியில் இறந்தவொடனே ஐஏஎஸ் மாத்துறாங்க, ஐபிஎஸ் மாத்துறாங்க. ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நம்ம ஒரு வீடு கட்டினா வந்து நிக்கிறாரு, எனக்கு ஏன்டா கமிஷன் கொடுக்க மாட்டேங்கிற வீடு கட்டுறேன்னு. அப்ப இவ்வளவு பெரிய கலாச்சாரம் காய்ச்சற உங்களுக்கு அந்த துறையோட அமைச்சருக்கு ஒன்றும் தெரியாதான், அங்க இருக்க எம்எல்ஏக்கு ஒன்றும் தெரியாதான், கவுன்சிலருக்கு ஒன்றும் தெரியாதான், ஐஏஎஸ் ஆபீசரை மட்டும் சர்ச் பண்ணு. என்ன ஒரு அரசியல்? விசாரணை கமிஷன் என்னாச்சு? 70 பேர் இறந்தாங்க, என்னாச்சு? எல்லாம் க்ளோஸ், ஃபைல் க்ளோஸ். தமிழக மக்கள் மறந்துடுவாங்க, நம்ம 1000 ரூபா கொடுத்துட்டா போதும். அப்புறம் சொல்ற மாதிரி டக்குன்னு வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்குவாங்க, பட்ஜெட்டுக்கு வெளியே ரூன் போட்டுருவாங்க. தமிழ் மேல நேசிக்கிறாங்களாம், பட்ஜெட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அதாவது எப்படி வந்து ஒருத்தர் கோடீஸ்வரன் கேட்டா பேரை வந்து கோடீஸ்வரன் பேர் வச்சிருங்க, கோடீஸ்வரன் எல்லாம் அந்த மாதிரி தான் ரூன்னு போட்டுட்டாங்க. பட்ஜெட் வந்து சிறந்து விளங்கிருச்சு.